ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்னைக்கு நம்ம பாசிப்பருப்பு புட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு நான் இன்னைக்கு 1 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். இதை ஒரு ஃப்ரை பேனில் போட்டு கொஞ்சம் நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வறுத்தா போதும். இப்போ பாருங்கள், இது நல்லா வறுத்தாச்சு. இதை ஒரு பவுலில் எடுத்து போட்டுக்கலாம். இதில் நம்ம தேவையான அளவு தண்ணியை ஊற்றி நல்லா அலசிக்கலாம். இப்போ இதில் நம்ம தேவையான அளவு தண்ணியை ஊற்றி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். அரை மணி நேரம் ஊறிடுச்சு. இதை நம்ம மிக்ஸி ஜாரில் எடுத்து போட்டுக்கலாம். போட்டு இதை நம்ம கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை நம்ம இட்லி பிளேட்ல எடுத்து வச்சிடலாம். இட்லி பாத்திரத்தில் தண்ணியை ஊற்றி தண்ணி நல்லா கொதித்த பிறகு இதை பிளேட்டை எடுத்து அது மேலே வச்சு ஒரு 1/4 மணி நேரம் வேக வச்சுக்கலாம். 1/4 மணி நேரத்துக்கு அப்புறமேட்டு பாருங்கள், பாசிப்பருப்பு நல்லா வெந்துருச்சு. இது கொஞ்ச நேரம் ஆறின பிறகு நம்ம திரும்பவும் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், புட்டு நல்லா உதிரி உதிரியாக கிடச்சிருச்சு. இப்போது இதில் 1/2 கப் அளவுக்கு தேங்காய் துருவல், 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை அதிகமாக வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது கூட நம்ம வாழைப்பழம், மாதுளம்பழம் இந்த மாதிரி சேர்த்து நம்ம சாப்பிட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நமக்கு ரொம்ப சுவையான பாசிப்பருப்பு புட்டு ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.